ஒரு ஊரில் மிகவும் அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை. வயல்கள் வறண்டு மக்கள் மிகவும் கவலையில் இருந்தனர். கடவுளுக்கு ஒரு பெரிய யாகம் செய்தால்தான் மழை பெய்யும் என்று ஊர் பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். அதன்படி ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பெரிய யாகத்தை நடத்தத் தொடங்கினர். யாகம் மிகுந்த நம்பிக்கையுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது அங்கே ஒரு சின்ன பையன் கையில் குடை ஒன்றுடன் வந்தான். அவனை பார்த்த மக்கள் சிரித்தார்கள். உச்சி சூரியன் தலையை பிளக்கிற நேரத்தில் குடை எதற்கு என்று கேலி செய்தார்கள். அப்போது அந்த சிறுவன் அமைதியாகச் சொன்னான், நீங்கள் எல்லாரும் கடவுளை நம்பி யாகம் செய்கிறீர்கள் அல்லவா? கடவுள் கண்டிப்பாக மழை கொடுப்பார். அப்போ எனக்கு குடை தேவைப்படும், அதனால்தான் கொண்டு வந்தேன். அந்த வார்த்தைகளை கேட்டு மீண்டும் மக்கள் சிரித்தார்கள். யாகம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று முடிந்ததும் திடீரென்று மேகம் திரண்டு மழை கொட்டத் தொடங்கியது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து யாகத்தின் பலனாக மழை கிடைத்தது என்று கடவுளை வழிபட்டார்கள். அப்போது மேலோகத்தில் இருந்த கடவுளிடம் தேவர்கள் கேட்டார்கள், இந்த யாகத்தால் தான் மழை பெய்ததா? அதற்கு கடவுள் சிரித்தபடி சொன்னார், இல்லை, இந்த யாகத்தினால் அல்ல. அந்த சின்ன பையன் என்னை முழு நம்பிக்கையுடன் நம்பி குடை எடுத்துக்கொண்டு வந்தான். அவனுடைய தூய நம்பிக்கையே மழையாக மாறியது. நம்பிக்கை இருந்தால் அதுவே அதிசயமாக மாறும். அந்த சிறுவன் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான்.